நல்ல தண்ணி எடுக்க போனேன். கொஞ்சம் தான் நல்ல தண்ணி இருந்தது. அது வந்து சோறுக்கு பானையில் விறவடுப்பில் போட்டுட்டு அது வந்து இடத்துல தான் தண்ணி எடுக்க போயிட்டு வரும்போது கொதிச்சு சோறு வந்து கொதிச்சுட்டு அதை ஆற்றி கொஞ்சம் கழிஞ்சதுமே தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு சாம்பாருக்கு வச்சேன். சாம்பாருக்கு வச்சுட்டு அடுத்து வடித்தேன். சோறுக்கு வடித்து நம்ம சாம்பார் வெந்துட்டு இருக்கும்போல மீதி உள்ள வேலையை பண்ணணும். நான் அதுக்காக என்ன பண்ணேன்னா பயறை வந்து அரிஞ்சேன். பயருக்கு வந்து நான் வெளுத்துள்ளி, அதாவது வெள்ளைக்கூடு, கல்லுப்பு, ஜீரகம் இதெல்லாமே அம்மியில் வச்சு சதைச்சி போடுவேன். போட்டுட்டு அடுத்து வந்து என்ன பண்ணேன்னா ஊற தண்ணி அதாவது காடி தண்ணி உண்டுல்ல, சோறு வடித்த தண்ணியை ஒரு ஆளுக்கு மாட்டுக்கங்க கொண்டு வெளியில் வீட்டி வைப்பேன். என்னைக்கும் அங்கே வந்து எடுத்துகிட்டு போனேன். அடுத்து வந்து மீன் கழுவ போனேன். அந்த பயர் வந்து கொஞ்சம் வந்துச்சு. ஆனாலும் சின்ன தீயில் வச்சுட்டு கனலில் வச்சுட்டு மீன் கழுவினேன். மீன் கழுவின்ற மாதிரி ஏதாச்சும் வேளாச்சு. அதை பின்னாடி அடுப்பில் தூக்கி வச்சுட்டு மீனை கழுவிட்டு வந்து அடுப்பில் வச்சு அதுவும் கொதிச்சு வேளாச்சு. கொஞ்சம் மீன் எடுத்து பொரிச்சுக்கு எடுத்தேன். அதுவும் எடுத்து பொரித்தேன். சீக்கிரமாக கேஸ் அடுப்பை காட்டிலும் விறவடுப்பில் சீக்கிரமாக டக்குன்னு வேலையை முடிக்கலாம் இல்லை. இதே மாதிரி விறவடுப்பில் வைக்கவங்க தீ வந்து வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக இதை மாதிரி வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கலாம். கேஸ் அடுப்பை விட சீக்கிரமாக முடிக்கலாம். சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.